மார்ச் 23 இந்த தேதியில அப்படி என்ன ஸ்பெஷல்? பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியலாம். ஆனா கணித வரலாற்றுல இது ஒரு கோல்டன் டே. ஆமா, மார்ச் 23 கணித உலகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன் தெரியுமா? ஏன்னா இதே மார்ச் 23ஆம் தேதியில வேற வேற நூற்றாண்டுல வேற வேற நாட்டுல நம்ம உலகத்தையே மாத்தின சில பெரிய ஜீனியஸ் வாழ்ந்திருக்காங்க. வாங்க அவங்கள ஒருத்தர் ஒருத்தரா போய் பார்க்கலாம். இந்த தேதியில இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த தேதியோட சம்பந்தப்பட்ட சில மாபெரும் கணித மேதைகளை பத்தி தான். சரி, நம்ம கதைய ஆரம்பிக்கலாம் வாங்க. சரி, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பாக்கெட் கால்குலேட்டர்ஸ் இருக்கு, பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கலான கணக்குகள் எல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? இதுக்கான பதில் மார்ச் 23 1754ல பிறந்த ஜார்ஜ் வேகா கிட்ட இருக்கு. ஜார்ஜ் வேகாவை நாம கால்குலேஷன் கிங்னு கூட சொல்லலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, லாகரிதம் டேபிள்ஸ்னு சொல்ற மடக்கை அட்டவணைகள் உள்ள புத்தகங்களை உருவாக்குனாரு. அந்த காலத்துல அதுதாங்க அவங்களோட கால்குலேட்டர். இன்னைக்கு நாம ஒரு பட்டனை தட்டுறோம், ஆனா அப்போ அவங்க வேகாவோட புத்தகத்துல பக்கத்தை புரட்டினாங்க. அது மட்டும் இல்லாம பையோட மதிப்பை 140 டெசிமல் வரைக்கும் துல்லியமா கணிச்சு ஒரு வரலாற்று சாதனையை படைச்சாரு. சோ சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பாக்கெட்ல கால்குலேட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஞ்ஞானியோட பாக்கெட்லயும் வேகாவோட புத்தகம் தான் இருந்துச்சு. நாம இன்னும் மார்ச் 23ல தான் இருக்கோம். ஆனா இப்போ டைம்ல 100 வருஷத்துக்கு மேல முன்னாடி போறோம். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். பிசிக்ஸ்ல சில விதிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த விதிகள்லாம் ஏன் வேலை செய்யுது? நம்ம வீடியோ கேம்ஸ்ல இருந்து இந்த முழு பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சீக்ரெட் கோட் இருக்கா? அந்த சீக்ரெட் கோட கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் மார்ச் 23 1882ல பிறந்த எம்மி நோய்தர். எம்மி நோய்தர் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தோட சமச்சீர் தன்மை, அதாவது சிமெட்ரிக்கும் அதோட அடிப்படை விதிகளுக்கும் ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு, காலம் எல்லா திசையிலயும் ஒரே மாதிரி போறதால தான் ஆற்றல் அழியாது, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிங்கிற விதி உருவாகுது. இதான் நோய்தர்ஸ் தியரம். இந்த ஒரு ஐடியா தான் இன்னைக்கு மாடர்ன் பிசிக்ஸோட அஸ்திவாரம். அதனாலதான் அவங்கள நவீன இயற்கணிதத்தோட தாய்ன்னு நாம சொல்றோம். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைக்க முடியாத விதிக்கு பின்னாலையும் ஒரு சிமெட்ரி ஒளிஞ்சிருக்கு. அந்த சீக்ரெட் கோட நமக்கு வெளி கொண்டு வந்ததே இவங்கதான். அதே தேதி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு புது நாடு, அதை விட ஒரு பெரிய ஐடியா. பிளாக் ஹோல்ஸ், அதாவது கருந்துளைகள். இந்த பேரை கேட்டாலே ஒரு மாதிரி மர்மமா இருக்குல்ல. பிரபஞ்சத்திலேயே ரொம்ப விசித்திரமான ஆச்சரியமான இடம்னா அதுதான். அதுக்குள்ள என்னதான் இருக்கும் நம்மால எப்படி யோசிச்சு பார்க்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில் மார்ச் 23 1897ல பிறந்த ஜான் சிங் கிட்ட வருது. ஜான் சிங்க நாம சார்பியரோட ஓவியர்னு சொல்லலாம். ஏன்னா ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு. அது அவர் ஜியோமெட்ரி, ஸ்பேஸ் டைம் டயக்ராம்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியற மாதிரி மாத்தினாரு. அது மட்டும் இல்ல, கணிதத்தை வச்சு ஒரு கருந்துளைக்கு உள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ஞ்ச முதல் சில பேர்ல இவரும் ஒருத்தர். சுருக்கமா சொல்லணும்னா, பிரபஞ்சத்தோட ரொம்ப விசித்திரமான, யாருமே போக முடியாத இடங்களுக்கு முதல்ல மேப் வரைஞ்ச பெருமை இவருக்குதான். ஒரே தேதி, எத்தனையோ கதைகள். நம்ம பயணம் இன்னும் முடியல. இப்போ நேரா கம்ப்யூட்டர் காலத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம எல்லாரும் கோடிங், புரோகிராமிங்னு பேசுறோம். ஆனா நீங்க ஒரு கோட் எழுதும்போது அத கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்குது? அந்த காலத்துல முதல்ல அந்த பெரிய மெஷின்களுக்கு யோசிக்க கத்து கொடுத்தது யாரு? ஆனா இந்த தடவை நாம ஒரு பிறப்ப பத்தி பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா மார்ச் 23 2011ல மறைஞ்ச ஜீன் பார்டிக் பத்தி தான் பார்க்க போறோம். ஜீன் பார்டிக் ஒரு உண்மையான பயோனியர். உலகத்தோட முதல் பெரிய எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரான ஈனியாக்கு புரோகிராம் பண்ண டீம்ல இவங்களும் ஒருத்தங்க. யோசிச்சு பாருங்க, அப்போ புரோகிராமிங் லாங்குவேஜ்னு எதுவுமே கிடையாது. அந்த மெஷின் கிட்ட எப்படி பேசணும், எப்படி அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு இவங்க தான் புதுசா கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு உங்க போன்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேருக்கும் இவங்க போட்டதுதான் அஸ்திவாரம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் உருவாகிறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் மொழியில பேசின மனுஷங்கள்ல இவங்களும் ஒருத்தர். அப்போ பாருங்க, ஜார்ஜ் வேகா, எம்மி நோய்தர், ஜான் சிங், ஜீன் பார்டிக், இவங்க 4 பேரும் வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாட்டைச் சேர்ந்தவங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுமான விஷயம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியை கேட்டாங்க. இந்த குழப்பத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒழுங்கு என்ன?
அந்த ஒரு கேள்வி அவங்க கேட்டதால தான் இன்னைக்கு நம்ம கையில கால்குலேட்டர்ஸ் இருக்கு, பிசிக்ஸோட விதிகள் புரியுது, கருந்துளைகளோட மர்மம் விலகுது, கம்ப்யூட்டர் உலகமே நம்ம முன்னாடி விரிஞ்சிருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம பக்கத்துல